சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சிந்தாமணி இருந்துட்டு விஜய கிட்ட சொல்லி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கண்டிப்பா அவங்க பணத்தை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பக்கமாக தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் வேணா பணத்தை கொடுத்து பாருங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. 10,000 5,000 கொடுத்தா வாங்கிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவ்வளோலாம் அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அதிகமான எவ்வளோ ஒரு லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? பார்வதி கிட்ட கேட்ட உடனே பார்வதி இருந்துட்டு எங்கிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லை, இருந்தாலையும் இப்படி குறுக்க வழியில் போகிறதுக்கு நான்லாம் பணம் கொடுக்க மாட்டேன். நான் எப்போவுமே பாசிட்டிவாக நினைக்குவேன். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துக்காக என் வீட்டில் உட்காந்து யாரும் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி சொன்னதுனால நீ என்ன எங்களுக்கு இடம் கொடுக்கறது, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், போதுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் அவங்கள மீட் பண்ணி பணத்தை பேக்கில் வச்சிடுறாங்க. இது வீடியோ ஆதாரமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் உங்களுக்கு லாஸ்ட் மார்னிங் கொடுக்குறேன், ரோகிணியை உங்களால் ஏற்றுக்க முடியுமா முடியாதா? அவளெல்லாம் நான் என் பிள்ளை கூட சேர்த்து வாழவே விட மாட்டேன் அப்படின்னா ஜெயில் கிளம்பி என்ன தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா எனக்காக நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்கல்ல, அதை நான் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். கோர்ட்டில் கேஸ் வரும்போது இந்த வீடியோவை நான் காட்டுவேன். அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் பிள்ளையும் ஜெயில் கம்பி எண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.